நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப அற்புதமான பதிவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நேரத்தை ஒதுக்கி கேளுங்களேன். மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டே ஆக வேண்டும். பொதுவாக திருமந்திரத்தில் குறிப்பிடப்படுறது, போற்றி என்பார் அமரர் புனிதனடி, போற்றி என்பார் அசுரர் புனிதனடி, போற்றி என்பார் மனிதன் புனிதனடி, போற்றிய நண்புல் பொழிய வைத்தேனே அப்படிங்கிற ஒரு பாடலை ரொம்ப ஆணித்தனமாக குறிப்பிட்டிருப்பார். தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் போற்றி புகழ்ப்பது இறைவனின் திருவடியைத்தான். அதனால் அவ்வளவு ஆற்றல் மிகுந்த திருவடியைத்தான் நாம் வணங்குகிறோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இது மேற்போக்கான ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஐயன் குறிப்பிடுவது, அவரன்றி செய்ய அருந்தவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவரை போல ஒரு அன்பான தெய்வம் வேறு எவரும் இல்லை என்பது போல ரொம்ப அருமையாக அந்த இடத்த செதுக்கியிருப்பார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? இறைவன் ஒருவனே அப்படிங்கிற தாற்பயத்தில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரவர் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி வழிபடுவார்கள். நாம் எந்த நாமத்தையும் உயர்ந்தது தாழ்ந்தது என்று கூறுவதற்கு அவ்வளவு ஞானம் அடையாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு நம்ம முன்னோர்கள் போதித்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதம், அந்த ஒரு அமிர்தம் போன்ற வார்த்தை, அதை சொல்லும் போதே மனதிற்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த சுறுசுறுப்பு, அப்படியே ஒரு உறுத்தல் போல, உறுத்தல்னா நல்ல உறுத்தல், இது அடியேன்னு சொல்வது, அப்படியே ஒரு மாதிரி மெய்சிலிருப்பது போன்ற ஒரு உணர்வெல்லாம் ஏற்படும் அந்த சிவம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது. அப்படிப்பட்டவருடைய திருவடியை நாம் பற்றி கொள்கின்றோம், அப்படிப்பட்டவருடைய அந்த திருவடியை சரணடைந்து வழிபடுகின்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு மனதில் நிறுத்திக்கணும்ல. ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒரு 50 வயசுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்து விதைச்சிருந்தாங்க. 60 வயசுக்கு மேலே திருநீர் பூசுறது, காவி வேட்டி அணிவது, இன்னும் பச்சை வேட்டி மஞ்சள் வேட்டி இந்த மாதிரி வேஷ்டிகள் அணிவது, பெண்கள் எல்லாம் ருத்ராட்சம் அணியலாமான்னு கேட்ட காலகட்டம். இன்னுமே அதை கேட்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைத்து வந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 20-30 வருடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தெளிவு மனிதர்களுக்குள், அதுவும் நம்ம பாரத மண்ணில் பிறந்தவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாயிருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஒரு பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடியது. ஐயனை பார்த்தாலே ஒரு பயம், அப்படி ஒரு பயத்தை விதைச்சு வச்சிருந்த காலகட்டமும் இருந்தது. அடியேனும் அதை கண்டுணர்ந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துருப்போம். சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில், என்ன சாமியாரா போக போறியா, என்ன நினச்சிக்கிட்டு கேட்குறீங்கன்னே தெரியலையே. சிருஷ்டிகர்த்தா, பிரபஞ்சத்தை கட்டியாளும் நாயகன், அவரை போய் பார்த்தா சாமியாராக தான் போவாங்களா? புரியலை. ஆக்சுவலாக அது சொல்லப்போனால் மணிக்கவும், அந்த ஒரு தெளிவு மனதிலே பிறக்க வேண்டும் என்றால், நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு இருக்கின்ற ஒரே வழி ஐயன் மட்டும்தான். ஐயன் மட்டும்தான் அதற்கு ஒரே வழி. அந்த நாமம் மட்டும்தான் ஒரே வழி. நமக்கு தெரிந்து, நமக்கு சொல்லி கொடுத்தது, நாம் உணர்ந்ததை வைத்து சொல்லப்போனால், அவரை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நாம் யார் அப்படின்னு உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால், அவரையே நம்பி இருக்கின்றோம் அப்படின்னா எப்பவுமே அவர் கைவிடுறது இல்லை. எப்பவுமே நம்பி இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் எல்லார் நம்பிக்கைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களே. ஆனால் நம்ம நம்பிக்கையை யாராச்சும் சதைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான இடத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம எதிர்த்து பேசணும், எதிர்வினையாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுவும் இப்போ சமீப காலமாக அந்த வெறுப்புணர்வு பேச்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்குது இல்லையா? இறை நம்பிக்கை மீது கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, அல்லது அதை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கருத்தியல்களை கொண்டு வந்து திணிப்பது என்று நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆழமாக படிக்காதது தான் காரணம். ஒன்று, புத்தகங்களை படிக்கணும்.
அவர்கள் குறை சொல்வதே எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா 1000 வருடத்திற்கு முன்னால் எழுதி வைக்கப்பட்ட சில வார்த்தைகளையே வந்துட்டு குற்றம் குறை காண்கிறார்கள். அப்படின்னா இவர்கள்லாம் எப்படி பெரிய ஞானிகளாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். அடியேன் வந்துட்டு அவர்களை குறை சொல்வதற்கு இல்லை, அன்னைக்கு வாழ்ந்தவங்களை விட நம்மெல்லாம் அறிவில் மெச்சியவர்கள் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு தலையில் ஏறுகிறது என்றால் அதை தலைகணம் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல வேண்டும் என்றுதான் அடியேனுக்கு புரியவில்லை. வெளியே காட்டிக்கொள்ளும் பொழுது தன்னை ஆன்மீகவாதியாக காட்டிக்கொள்வது, அதிலேயே அப்படியே ஊறி ஊறி மக்களின் நன்மதிப்பை பெற்ற பிறகு அதெல்லாம் பொய் என்று நிறுவுவதற்காக பல புத்தகங்களை தூக்கி வருவது, அதெல்லாம் இந்த 50-60 வருடங்களில் சிலரால் எழுதப்பட்டதாக இருக்கும். அடியேன் திரும்பவும் சொல்கிறேன், இதில் அடியனுக்கு உடன்பாடு உண்டு இல்லை அப்படிங்கிறத தாண்டி சிவம் அப்படிங்கிறது பேராற்றலுங்க ஐயா. சிவம்ங்கிறது பேராற்றல். நீங்கள் கொண்டு போய் ஒரு புத்தகத்துக்குள்ளே அதை வச்சு அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதனால சிவம் இருக்குது இல்லை அப்படின்னு நிறுவுவதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா இது பல்லாயிரம் ஆண்டு காலமாக இல்லை என்று நிறுவ வந்தவர்கள் இல்லாமல் போனது மட்டும்தான் இங்கு நிகழ்ந்திருக்கிறதே தவிர இருக்கின்ற பரம்பொருளை இருக்கின்றவாறு உணர்ந்து கொண்டவர் இன்றளவும் நிறைய பேர் உண்டு. அவரெல்லாம் அவர் திருப்பாதத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த உண்மையும் கூட, நமது ஞானாசிரிய பெருமக்கள் நமக்கு எடுத்து கூறிய உண்மையும் கூட. அதனால்தான் அடியேன் கூறுவது சத்தியமாக நம்புங்கள். ஏன்னா குழப்பம் வேண்டாம். குழப்பவாதிகள் அதிகம், குழப்பவாதிகள் அதிகம் என்பதை விட இறைவன் நம்மை சோதிப்பதற்காகவே பக்கத்திலே ஒரு குழப்பவாதியும் சேர்த்து வச்சிடுறார். நீ எப்படி தாண்டி அந்த பக்திக்குள்ளே வர்றேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியும் அப்பனோட பாதத்தை இருக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்மளை தூக்கி விட்டுருவாருன்னு தெரியும். ரொம்ப எளிமையாக பற்றிக்க விட்டுட்டா எப்படி? நீ எப்படி குழப்பம் அடைந்து வர்றியா, குழப்பம் அடையாமல் வர்றியா, இல்லை குழப்பம் அடைந்து அதில் தெளிந்து வருகிறாயா, இந்த மாதிரி பல விஷயம் என்ன உங்களை குழப்பறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அதுக்காக தான் பக்கத்தில் இப்படியெல்லாம் படைக்கிறது. படைச்சிட்டு அதே இறையாற்றலை பற்றி தவறாக பேசுவது, குழப்பமாக பேசுவது, உங்களை குழப்பமடைய செய்வது, இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வருவது. அடியேன் மட்டுமல்ல, நமது முன்னோர்களும் நிறைய விஷயத்தை சொல்வது உண்டு. முயற்சி செய்யுங்கள், ஒரு வினையை ஆற்றிக்கொண்டே இருங்கள். அந்த வினைக்கான பலனை எதிர்பார்க்காதீங்கள்னு பகவத்கீதையிலிருந்து நம்மளுடைய தர்மம் எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான். உனக்கு என்ன கர்மாவை அதை செய்து கொண்டே இரு, மீதியெல்லாம் விதிப்படி நடந்து கொண்டே இருக்கும். விதித்தது நடக்கும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்னன்னு எழுதப்பட்டு நீங்கள் இங்கே வந்தீங்களோ, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் உங்களுக்கான ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ரோபோக்கள் மாதிரி வந்தோம் இல்லையா? அப்போ இதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வந்தோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பலனை எதிர்பார்த்து கொண்டு உட்காரக்கூடாதுமாங்க. ஏன்னா இறைவனுக்கு எப்போ எதை உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கரெக்டாக கொடுத்துருவார். அதில் நீங்கள் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். ஆனால் தடுமாறிடக்கூடாது. அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஐயாவே ஒரு பாடலில் சொல்லுவாங்க, விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவனும் ஆமே அப்படிங்கிற பாடல் வழியாகவே சொல்லுவாங்க. எல்லாம் விதிப்படி தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற எல்லா இன்ப துன்பங்களும் விதிப்படி தான் கிடைக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இறைவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தால் போதும் அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா விதிவழி தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்கும்போது இறைவனை போற்றி புகழ்வதை தவிர வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பாக இது எப்போ அப்படின்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்குதுன்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறதல்ல. நீங்கள் செய்கின்ற வேலையை செய்தாக வேண்டும். இல்லை அந்த கர்மம் நிறைவு பெறவில்லை என்றால் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். ஐயா அப்போ சொல்வது என்ன? துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டும் பகலவனும் ஆமே அப்படிங்கும் போது செய்கின்ற கர்மத்தை செய்து கொண்டே இரு. அவர் மீது பாரத்தை போட்டு விடு. அவர் தான் எல்லாத்தையும் நம்மளை இயக்குகிறார் அப்படிங்கும் போது அவர் மேலே பாரத்தை போட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எப்போதும் அவரை அந்த மறவாமல் அவர் அந்த நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஐயனுடைய அந்த ஒரு சின்ன வழிகாட்டுதல். அவருடைய நினைவிலிருந்து நீங்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். செய்கின்ற எல்லா செயலும் சிவத்தின் செயல். அப்போ அவர் நினைவோடே செய்யும்போது அதில் எந்த தவறும் வராது. அந்த இடத்துல எந்த தவறும் நாம் செய்ய மாட்டோம். அப்படி உன்னதமாக செய்கின்ற செயலை நீங்கள் தெளிவாக செய்யும் போது அந்த ஜோதி சுடர் பகலவன் போல இருக்கின்ற அந்த ஜோதி சுடரை நம்மள் காண முடியும் அப்படிங்கிறது தான் ஐயன் நமக்கு கூறுகின்ற பெரிய கூற்றும் கூட. அப்போ அதை நாம் பின்பற்றி செல்கின்றோம் அப்படிங்கும் போது அதனிலே
நமக்கு ஒரு வழி பிறக்கிறது. அந்த வழியின் வாயிலாக நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது எனும் பொழுது கண்டிப்பாக அந்த தெளிவு நமக்கு இறைவனை அடையக்கூடிய வழியை காட்டும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அப்போ பொதுவாகவே நாம் மனம் தெளிய வேண்டும். மனம் தெளிந்த பிறகு நாம் எதை ஆராய நினைக்கின்றோமோ, எதை உணர நினைக்கின்றோமோ அதை உணரத் துடிக்க வேண்டும். அது ஒரு வேட்கையாக மாற வேண்டும். அந்த வேட்கை பெரும் ஜோதியாக எரிய வேண்டும். அதன் பலனாக, அதன் விளைவாக நமக்குள்ளே இறைவனை காண்பதற்கான வழி பிறக்கிறது. அப்படிங்கும்போது அது இறைவனின் சித்தமாக இருக்கும் என்பதையும் இந்நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.